இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான வெதர்ல ஒரு பெர்ஃபெக்டான சென்னை மசாலா வீட்லயே ட்ரை பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே சிம்பிள். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அது கூட ஸ்பைசஸ் போடணும், அது கூட சென்னை மசாலாவை வேக வச்சுட்டு அந்த தண்ணியோட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடாயில எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயத்தை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வதங்கினோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தக்காளி அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கினோன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி பவுடர் அப்புறம் கரம் மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்ட அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோன்னா அதுக்கு மேலே சென்னாவை வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே நல்லா கொதிக்க விட்டணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிச்சோன்னே அப்புறம் தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிற அந்த தக்காளிலாம் நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கப்புறம் சென்னா வேக வச்ச சென்னாவை அப்படியே மேலே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்க விடணும். நீங்கள் சிம்மில் வச்சு கூட கொதிக்க விடலாம், இல்லாட்டி ஹை ஸ்பீடில் கூட வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு மூடி வச்சுட்டு நல்லா திக்கானோன்னு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சென்னா ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வெங்காயத்தை தூவி விட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இந்த வெதருக்கு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.